கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் ரயில் நிலையம் அருகே உள்ள தூய அலங்கார அன்னை பேராலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. இந்த பேராலயத்தில் வருடம்தோறும் ஆண்டு பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இவ்வாண்டும் கடந்த 6ஆம் தேதி மறை மாவட்ட மேலாண் ஆயர் மேதகு அந்தோணிசாமி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலையில் சிறப்பு விசேஷ திருப்பலியும் மறையுறையும் நடைபெற்றது. மேலும் அப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்று மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து இரவு 8 மணிக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்தேரில் அலங்கார அன்னை, புனித அந்தோனியர், ஜென்ம ராகினி, சம்மனசு, சூசையப்பர் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது. தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு, மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நாளை 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை திருப்பலியும் தேசிய கொடி ஏற்றுதலுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்களும் மாலை தேவ நற்கருணை ஆசிர் மற்றும் கொடியேற்றத்துடன் இவ்வாண்டிற்கான ஆண்டு பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது.